ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்ல பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இன்னும் ஃபோட்டோ ஸ்டுடியோல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, தனித்தனியா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அங்க தான் இருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் என்ன பண்றாருன்னா, அந்த வயசானவர பாத்து படாத பாடு வந்து படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கிழவனா, இந்த மாரி வந்து என் வயித்த காய போட்டு எல்லாம் ஃபோட்டோ ஸ்டுடியோல எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா, பசியிலேயே வந்து ஒளறிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து குடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அத படிச்சு பார்க்க, அதுல ஒரு கண்டிஷன் மட்டும் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு. என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு வந்து பெனால்டி 3 மடங்கு வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த கண்டிஷன் வேணாம். நான் என் வேலைய வந்து பக்காவா முடிச்சு குடுத்துருவேன். ஐ அம் எ ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு இது பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, சரி ஓகேன்னு அந்த கிளாஸ வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிழவன் என்ன பண்றான்னா, ஏம்மா நீ முன்னாடி வந்து இந்த பில்டிங்கோட உச்சியில போய் நின்னுருக்கியா? நான்லாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, என்னை இந்நேரத்துக்கு தோல உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, கிழவன் வந்து முன்ன எப்படி படாத பாடு படுத்துறாங்க எங்க 4 பேரும். அது வந்து சொல்றாரு. இந்த குண்டு பையன் என்ன பண்றாரு, சரி, சரி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம பையன் என்ன பண்றாரு, மேடம் இந்த மாரி அவர வந்து பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. சாருன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி, சரி இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி தானே. சோ வந்து ஹீரோயின வந்து நீங்க எல்லாருமே வந்து சிஸ்டர்ன்னு கூப்பிடணும், அண்ணின்னு கூப்பிடணும் அப்படின்னாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த தாத்தா வந்து எங்க அப்பான்னு கூப்பிடணும். அப்புறம் இந்த குட்டி பையன் வந்து நம்மளோட பசங்க, நம்மளோட பையன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயின் நான் உன்ன வந்து டார்லின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஐயோ! டார்லிங்லாம் வேணாம் பேசாம ஹனின்னு வேணா கூப்பிடுன்னு சொல்றது. அவங்க பார்த்தீங்கன்னா, சரி ஓகே ஹனின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எல்லாரும் சாப்பிட கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த குட்டி பையன் போல பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த சாப்பாட ஸ்மெல் பண்ணிட்டு மட்டும் இருக்காரு. இது என்னடா புதுசா பண்ற? ஒழுங்கா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, நம்ம இப்படி என்ன சொல்றாரு, இந்த மாரி அவன் வந்து ஒரு டயட்டிங்ல இருக்கான். அந்த டயட்டிங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ இன்டர்மிட்டன்ட் டயட்டிங்கா. அதாவது ஒரு 16 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எதுவுமே சாப்பிடாம இருப்பாராம். மிச்சம் இருக்கிற நேரத்துல நல்லாவே சாப்பிடுவாராம். சோ இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அப்படின்னா, நம்ம ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாரி வந்து பிஹேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வேலைய வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குலாம் போயிடலாம். சோ இந்த ப்ராஜெக்ட்லாம் மீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே என்கரேஜ்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு அவரோட வீடு இருக்குல்ல, அந்த இப்ப இந்த அபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உடனே பார்த்துட்டு, "என்னது இந்த அபார்ட்மெண்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினே, "இல்ல, இல்ல இந்த அபார்ட்மெண்ட்னா சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். பேசாம நான் வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "இதுதான் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன் இங்க வந்து வரதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா இந்த அபார்ட்மெண்ட் கிட்ட மேனேஜ்மெண்ட்ல தானே ஒர்க் பண்றாங்க. சோ அதனால அக்கா எங்க கண்ல பற்ற போறாங்களோ சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, முன்கூட்டியே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த பிஎஸ்டிக்காக வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்காக வந்திருக்காங்க போல வெளிய. சோ அதனால இப்போ அவங்க இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ கூடவே போறாங்க. எங்க போறாங்கன்னா, ஃபேமிலில இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் தான் போறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்ப கூட போய் எங்க அக்கா திடீர்னு வந்துற போறாளோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, "வாங்க சார், என்ன சார் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இந்த மாரி நான் வந்து என் ஃபேமிலியோட வந்து இந்த எலக்ஷன்ல வந்து அப்ளிகேஷன் குடுக்கறதுக்காக வந்திருக்கோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் ஃபேமிலின்னு சொல்லி ஒரே அத பத்தியே வந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த மேனேஜருக்கும், ஆமா சார். ஓகே சார். சரி ஓகே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். உங்க ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா, நீங்க வந்து நாளைக்கு வந்து தெரிஞ்சிரும். யார் யாரெல்லாம் வந்து இதுவாகுவாங்க. கடைசி லிஸ்ட் தெரிஞ்சிரும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சுருட்டமுடி லேடி வந்து ஒரு பிரச்சனையோட வருது. என்னன்னா, அவங்க வந்து இந்த மெயின்டனன்ஸ் அமௌண்ட்ல வந்து இந்த ஜிம்முக்கு போறது, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. பட் ஆனா, அதுக்கும் சேர்த்து வந்து இங்க வந்து பணம் கட்டிட்டு இருக்க மாரி இருக்கு போல. சோ அத பத்தி கேட்கறதுக்காக மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துர்றாங்க. வந்து இந்த மாரி அந்த மேனேஜர் கிட்டயே, "நான் யூஸ் பண்ணாததுக்கெல்லாம் வந்து கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. யூஸ் பண்றவங்க கட்டினா பரவால்ல. நான் யூஸே பண்ணல. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அப்போ பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலிய பாத்துட்டு இந்த மாரி எல்லாருக்கும் வந்து வணக்கம்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து, "இந்த மாரி நானும் எலக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் மேடம். என் ஃபேமிலியோட வந்து இது குடுத்துருக்கா, அப்ளிகேஷன் குடுத்துருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, இந்த லேடிக்கு வந்து சந்தேகம் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா, இந்த லேடி பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு போல. இந்த முகத்த யாருமே வந்து அவங்க பாத்தது இல்ல. இது திடீர்னு ஃபேமிலி
ஃபேமிலின்னு வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியா அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கிளப்பி விட்டுறது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பயம் வருது. ஏன்னா பார்த்த ஒரே செகண்ட்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வந்து தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பட் நம்ம மேனேஜர் என்ன பண்றோம்னா, மேடம் மேடம் நீங்க வந்த வேலையை மட்டும் சொல்லுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்ளிகேஷன் நீங்க போட்டிருக்கீங்க, அதையே நான் செக் பண்ணிட்டேன், நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மேனேஜர்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேடியை சமாளிச்சு வந்து அனுப்புறாங்க. உங்களுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா நிம்மதியே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பார்க்லயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்து கேட்காங்க, இந்த மாதிரி நீ எதுக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறேன், ஏதாவது ரீசன் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே ரீசன் சொல்லாம ஏதேதோ வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, சரி சரி இப்ப என்னத்துக்கு பணத்துக்காக தானே, ஓகே விடு, நான் எனக்கு அது தெரியும், அதையே சுத்தி வளைச்சு சொல்றேன், ஸ்ட்ரைட்டாவே சொல்லாது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா சரி ஓகே இவ்வளவு இது பண்றல, உனக்கு எக்ஸ்ட்ராவா கூட நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வந்து கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ற மாதிரி ஒரு டீஃபீல் மட்டும் இருக்கு. ஏன்னா அவங்க அக்கா வேற அந்த இடத்துல வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சே வரும்போது வழியில பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்ரி ஷாப் வந்து இருக்கு. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அக்கா கிட்ட போய் நீ இந்த மாதிரி பேஸ்ட்ரி இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கணும், நீ வெளிநாட்டுல போய் கத்துக்கோ, பேசாம பிரான்ஸ்ல போய் கத்துக்கோ, அங்கதான் வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து சூப்பரா வந்து சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்துல நம்ம ஹீரோட அக்கா பாத்தீங்கன்னா வந்து ஒத்துக்கல. ஏன்னா வந்து வேலையும் பார்த்துட்டு கோர்ஸையும் கத்துக்கிட்டு தான் உங்களுக்கு ஆசையா இருக்குது. ஆனா வந்து இப்போ தங்கச்சி இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணா, சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சந்தோஷமாவே இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து அக்கா பாத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாயிடும், ஒருவேளை அவங்க ஃபாரின் கம்பெனி போயிட்டாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஆச்சு தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினோட ஐடியாவே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா இந்த 10 பில்லியன் கேட்டிருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு 3 மாசம் டைம் சொன்னாங்க, கண்டிப்பா அந்த பணத்தை நான் கொடுத்துறேன், எங்க அப்பாவையும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து விட்டுறணும்னு வந்து சொல்லும்போது அந்த ஆளை பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லியும் வந்து சொல்லிடான். அந்த ஆளோட இது பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கிளப்ல வந்து இருக்கிறான் போல. அந்த ஆளோட இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு டிரைவர் வந்து வராரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிரைவர் யாருன்னா நம்ம ஓதான். அவர் தான் பாத்தீங்கன்னா வந்து கூட்டிட்டு போறாரு. எதுக்குன்னா நம்ம ஹீரோ தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அந்த ஆள் வந்து உண்மையிலேயே வந்து எதுக்காக கேக்குறான், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கதான் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அந்த ஆள் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட கமெண்ட் கேட்டு தானே வந்து நம்ம ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அந்த போலீஸ்காரனோட கமெண்ட் கேட்டு தானே. சோ நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்த 3 மாசத்துக்குள்ள பணம் ரெடி ஆயிடும் அப்படின்ற விஷயத்த அந்த ஆள் கிட்டயும் வந்து சொல்லிடுறாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்டயும் விஷயத்த கன்வே பண்ணிருக்கு. என்னன்னா இந்த ஆள் வந்து இன்னொருத்தரோட கமெண்ட் கேட்டுதான் வந்து நம்மள வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்கான், அதை முதல்ல நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி பார்க்க வந்து ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து இது பண்ணிடுறாரு. இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது இந்த அபார்ட்மெண்ட். என்னன்னா இப்ப எலெக்ஷன் வந்து நடக்க போகுது, இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கண்டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல இருந்து சொல்றது கரெக்டான பர்சன் தேர்ந்தெடுத்து அப்படி இல்லைன்னா அந்த எப்படி சொல்றது ஸ்க்ரூட்டனிட்டி மாதிரி பண்ணுவாங்கல்ல, சோ அதுதான் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்ல இதுல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஆள் வந்து இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதுல சிலரை பாத்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, சிலரை பாத்தீங்கன்னா வந்து இந்த மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா யாருமே வந்து இன்வைட்டும் வந்து பண்ணல. இந்த சீன் அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த அடுத்த எலெக்ஷனுக்கான கேம்பெயினுக்கு எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டாரு. அப்ப அந்த கிழமை வேலை என்ன பண்றாருன்னா, இல்லப்பா நம்ம சப்போஸ் வந்து தோத்துட்டோம்னா இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னும் போது அந்த குழந்தையோட காதை மட்டும் நம்ம ஹீரோ வந்து மூடிட்டாரு. இவனுங்கெல்லாம் 3 பேரும் என்ன பண்ணாங்க, டேய் அவரு மட்டும் தோத்துட்டாருவே அவங்களோட தோலை உரிச்சு தொங்க விட்டுறோம்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறாங்க. இந்த கிழமை பாத்தீங்கன்னா சரி சரி ஏப்பா டென்ஷன் ஆகுறீங்க, கண்டிப்பா வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சிருவாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு கிழமை பாத்தீங்கன்னா 3 நிலையில வந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கார எல்லாருமே பாத்தீங்கன்னா கேம்பெயின் வந்து ரெடியா வராங்க. இப்ப இந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இந்த கேண்டிடேட் இதுல. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சுட்ட முடி இருப்பாங்களா அவங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, இவங்க எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்ல கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்பவே வந்து டஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா யூகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எலெக்ஷன்லயே வந்து இன்னொருத்தர் வந்து நாமினேட் ஆயிருப்பார்ல, ஐ மீன் கேண்டிடேட் இருப்பார்ல, அவரும் பாத்தீங்கன்னா வந்து அவரும் பாத்தீங்கன்னா வந்து இந்த கேண்டிடேட் இதுல வந்து எப்படின்னா நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உங்க அக்காவை வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுறாங்க. ஹீரோயினுக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கில் ஃபீலிங் இருக்கு, பட் வேற வழியே கிடையாது, அவங்க தப்பிக்கணும்னு சொல்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது, எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பரபரப்பா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ பாட்டு போட்டு அது போட்டு ஒரே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்கே வந்து இது பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முகமுடியெல்லாம் போட்டுடுறானுங்க, இவனுக்கு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் வேற ஆட சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்றாங்க போல. சோ நிறைய அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, நாங்க வந்து போலீஸ் எல்லாம் வந்து கூப்பிட போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க.
அவங்கலாம் வந்ததுனால இந்த கேம்பெயின் வந்து நீங்க பண்ணக்கூடாது. இது வந்து மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி இந்த கேம்பெயினே இது பண்ணிட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் லப லபன்னு கத்திட்டே இருக்காங்க. இந்த மாரிலாம் பண்ணா வேலைக்கு ஆகாது. முதல்ல வந்து உங்க கூட போட்டி போடுறவங்களோட அந்த வாக்குறுதி குடுப்பாங்க. இந்த எலக்ஷன்ல அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு அத முதல்ல கவனிக்கணும். அதுல எது தப்பா இருக்கோ அத அடிச்சாலே போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்கலா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ரூட்ல வந்து இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த சுருட்ட முடி லேடி வந்து ஆ அதாவது இது நடக்கவே நடக்காது. இது வந்து இந்த எப்படி சொல்றது? மினிஸ்டர்ஸ், எம்பி இந்த மாரி ஆளுங்களால கூட தான் இந்த விஷயங்கள பண்ண முடியும். அந்த மாரி ஒரு வாக்குறுதி வந்து குடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் பண்றதுக்குன்னு ஒரு ஏரியா வந்து அலாட் பண்றதா அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது 2மே நடக்காத ஒரு காரியம். ஸோ நம்ம ஹீரோயின் அத கரெக்ட்டா வந்து பாயிண்ட் அவுட் வந்து பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சரி ஓகே நீ லீடரா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா நான் லீடர் ஆனா அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் ஒழுங்கா சொல்லியா? ஏன்யா இப்படி மிஸ்ஸப்படுத்துறன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அது மட்டும் கிடையாது. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டு பைப்ல ஃபோன் வேற அடிக்குதா, நம்ம கிழவன் என்ன பண்ணாரு, "டேய் அந்த பொண்ணு எவ்வளோ அழகா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கு. இந்த டைம் நீ போய் ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா ஃபோன வந்து சைலன்ட்ல போடுறான்னு" சொல்லிட்டு அந்த குண்டு பையல வந்து திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீன் அப்படியே கட் ஆக கீழ பார்த்தீங்கன்னா, ஒரே வந்து ரகளையா இருக்கு. என்னன்னா, இந்த டெலிவரிலாம் பண்ண ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்குள்ள வந்து அலோ பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கா. ஏன்னா அபார்ட்மெண்ட்ல எத்தனையோ ஃப்ளோர் இருக்கு. எவ்வளோ வந்து இது இருக்கு. அத்தனைக்கும் வந்து இது பண்ணவும் முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ட்ரக்ஸ்லாம் வந்து அது எங்க குழந்தைங்கள இடிச்சிட போகுது. இந்த சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோவோட கும்பல் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இது என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு. சரி வாங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு அரிசி மூட்டைய தூக்க முடியாம வந்து தூக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்றாரு. அப்போ சுத்தி முத்தி பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது? நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின் இத வந்து கவனிக்கிறாங்க. ஏய் இங்க பாரு எல்லார பத்தியும் உன்ன தான் வந்து கவனிக்கிறாங்க. இந்த விஷயத்த நீ கையில எடு. ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து எலக்ஷன்ல ஜெயிப்பன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்பதான் இந்த விஷயத்தையும் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பக்காவா பிளானும் போடுறாங்க. இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி குரூப்புக்கே பார்த்தீங்கன்னா வந்து டீமே வந்து செட் பண்ணி எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கேங்குக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. போற இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே சப்போர்ட் தான். விஷஸா கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாரோட மனசையும் இங்க வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நெறைய மக்கள் வந்து இவங்களுக்கு வோட் பண்ணா சூப்பரா இருக்குமே சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கரெக்ட்டா இந்த சுருட்ட முடியும் லேடியும் வருது. ஏன்னா அதுவும் தானே வந்து எலக்ஷன்ல நிக்குது. அது என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து எலக்ஷனுக்காக பண்றது. அப்புறம் பாருங்க எலக்ஷன் போனதுக்கு அப்புறம் பாருங்க பக்கத்துல கூட வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இது பண்ணுது. அந்த லேடீஸ் இத பண்ணாங்க. ஓ! அப்படியே அம்மா சரி, சரி சொல்லிட்டு அவங்க இது வந்து அப்படியே வந்து நவுந்துறாங்க. இந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆவுது. அதுக்கப்புறம் மறுநாள் ஆக நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வராங்க. அப்ப அந்த தாத்தாவும் சரி, அதாவது வயசான தாத்தாவும் சரி, அந்த குட்டி பையனும் சரி, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன் வந்து கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுறான். ஏதோ ஒரு மீன் மாரி இருக்கு. அத எடுக்க கஷ்டப்படுறான். அப்ப டைம் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட என்ன நீங்க சாப்பிட வரலையான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா எனக்கு இந்த காஃபியே போதும்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாரி வந்து இப்படி எடு சூப்பரா எடுத்தாலே அழகா வரும்ன்னு சொல்லிட்டு, அது அழகா பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையனுக்கு எடுத்து குடுக்குறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து சின்ன விஷயம். பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, "ஏய் சூப்பர்மா, சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்றான். நம்ம ஹீரோயின் "இது பாருப்பா கரெக்ட்டா ஒரு விஷயத்த பிளான் பண்ணா எல்லாமே பக்காவா நடக்கும்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரியிற மாதிரியே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சீன் அப்படின்னு காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்ப தான் வந்து காட்டுறாங்க. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸ வந்து காட்டுறாங்க. இது இவருக்கு அகைன்ஸ்டாவே இருக்குது. அதாவது ஏதோ ஒரு டவுன் ப்ராஜெக்ட் வந்து இவருக்கு சார்பா வந்து வரணும் போல. பட் ஆனா நியூஸ்ல பார்த்தா வேற ஏதோ வந்து வருது. ஸோ இதனால டென்ஷன் ஆன நம்ம லீ என்ன பண்றாருன்னா, உடனே வந்து நான் வந்து ஃபிஷிங் போணும். அது மட்டும் இல்ல பெரியவங்கள கூட்டிட்டு வந்து போலான்னு சொல்லிட்டு, நெறைய 3 பேர வந்து கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா நடுக்கடல்ல வந்து ஃபிஷிங் போட்ல. அதுல யார் யார் இருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி, அப்புறம் எம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் மேயர் இவங்க 3 பேருமே வந்து இருக்காரு. நம்ப லீ என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி குடுக்குறாங்க. பட் அந்த ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஃபிஷிங் வந்து ரொம்ப போர் அடிக்கும்ன்னு சொல்லிட்டு, நம்ம லீயவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதுவா பேசுறாங்க. அப்ப நம்ம லீ என்ன பண்றாரு, "இந்தாங்க சார் இந்த மீன சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. இருங்க சார் நானே ஊட்டி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஊட்டி விடுற பேர்ல முழு மீனையும் தூக்கி அவன் வாயில வச்சு, இந்த கெச்சப்பும் அவன் வாயில வந்து இது பண்றான். அப்பதான் வந்து தெரியுது இவன் வந்து வேணும்னே தான் இவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதாவது இந்த லீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டவுன் ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே காசு வாங்கியிருக்காங்க. பட் ஆனா வந்து இவங்க அது எதுக்கான ஸ்டெப்புமே எடுக்காம ஏதேதோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு டென்ஷன் ஆகி இவங்க 3 பேரும் நடுக்கடல்ல வந்து இழுத்துட்டு வந்திருக்கான்.
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து என்ன பண்றது, இந்த மாதிரி என்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின, நீ நான் சொன்ன வேலையை செய்யணும், நீ உன் இஷ்டத்துக்கு செய்யறல, போய் சாவுடான்னு சொல்றாரு. அவனை பிடிச்சி நடுக்காட்டுல தள்ளி விட்டுறாங்க. அந்த ஆள் ஸ்விமிங் தெரியல போல. அவன் பாத்தீங்கன்னா, சார் சார் கண்டிப்பா நான் செஞ்சு கொடுத்துறேன் சார், இது ஒரு தடவை என்ன ரொம்ப சார் இது பண்றா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு எம்பி இருக்காரு, அவரை பிடிச்சி வந்து தள்ளி விடுறான். இவன் ஒரு மோசமான ஆள் போல. வந்த உடனே எல்லாரும் பாத்தீங்கன்னா மிரட்டுறான். மரியாதையா வந்து நான் வந்து கேட்டதை நீங்க செஞ்சாதான் இனிமேல் வந்து நீங்க உயிரோட இருப்பீங்க, செய்யலன்னு வச்சுக்கோமா இவங்க எல்லாருமே காலி பண்றோம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்களே பாத்தீங்கன்னா இவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். So இந்த சீன் அப்படி கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. ஒரு டேட்டு போட்ட காய் என்ன பண்றான்னா, அவங்க டெலிவரி பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்க கிட்ட போய் அவன் வீரத்தை காட்டுறான். என்னன்னா, இந்த மாதிரி டெலிவரி பண்ண போனீங்களா, ஒழுங்கா போய் டெலிவரி பண்ணுங்க, இந்த லிஃப்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க, உங்களை மாதிரியால லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது டெலிவரி பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் மத்தவங்க பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண, டே வேணாடா, அவன் வந்து ஓட்டு போறவன், அவன் ஏதாவது பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்களே சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி ஹெல்ப் பண்ற எல்லாரையும் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டா வந்து பார்த்தா எல்லாருமே வந்து பெண்டிங் நிமிர்ந்துச்சு போல, வேலை செஞ்சு நம்ம கிழவெல்லாம் பாத்தீங்கன்னா, டே ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க, வயசான காலத்துல ஒழுங்கா வந்து இந்த இது வச்சு கொடுக்குதா, ஸ்டிக்கர் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வயசானவர் ரொம்ப வந்து முடியல போல. அப்ப நம்ம கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் வந்து வருது. பார்த்தா வந்து எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ பண்றாருல இந்த டெலிவரி ஒர்க், எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க போல. சொல்றாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. அப்ப அதுல ஒரு கமெண்ட் மட்டும் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து டெலிவரியே பண்ணாதீங்க, கொடுத்த டெலிவரி பாத்தீங்கன்னா வந்து சில திங்ஸ் காணாம போயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ரொம்ப நெகட்டிவா இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சாரு, எங்கடா வந்து தப்பு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுது, டெலிவரி பண்ற அத்தனை பேரையும் வந்து ஒரு குரூப்பா வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, டெலிவரி பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா திங்ஸ் நிறைய காணாம போயிருக்கு, பொருள் வந்து இது பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாராவது வேணும்னே பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட் அதை என்ன சொல்றாங்க, யாருமே வந்து பண்ணலன்றாங்க. அப்புறம் தான் விசாரிச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சுட்டு முடி லேடி தான். என்னன்னா, இந்த லேடியும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து நிக்குதுல்ல, சோ நம்ம ஹீரோ வந்து தப்பா வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸும் இருக்கு. என்னன்னா, அந்த டெலிவரி பண்ற இடம் வரைக்கும் அந்த வீட்டு வாசல்ல வைக்கிற வரைக்கும் அந்த திங்ஸ் நல்லாதான் இருக்கு, எல்லாமே சீல்டா தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினே எல்லாரும் பாத்தீங்கன்னா கேங் வந்து சேராங்க. என்னன்னா, அவங்க வந்து வேறே தான் வந்து பண்றாங்க, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப அந்த லேடியை வந்து நம்ம காலி பண்ணணும்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கவுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதேதோ வந்து பண்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இவங்க படிச்சிருக்காங்கல்ல, ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிச்சிருக்காங்க, அது வந்து யூனிவர்சிட்டியில படிக்கவே கிடையாது, இது ஃபேக்னு சொல்லி சொல்லி நம்ம அனானமியஸா ரிப்போர்ட் பண்ணிடலாம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரிவர்ட்டா வந்து ஆயிடும் அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவே வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண, சரி ஓகே நம்மளும் ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் வந்து பண்ணிருக்கோம், அவ்வளவு பிரச்சனை எல்லாம் மாட்டிருப்போம், பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவுக்கு ஓகே சொன்னாங்க. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த கம்ப்ளைண்ட்டே வந்து போஸ்டும் வந்து பண்றாங்க. அப்புறம் அந்த போஸ்ட் கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடணும்ல, அது வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்து பண்ணணும்ல, அதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆளுங்க தான் எல்லாருமே வந்து பண்றாங்க. மறுநாள் ஆகுது, இந்த நியூஸ் எல்லா இடத்துலயும் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த லேடி என்ன பண்ணுது, மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து இந்த மாதிரி ஹீரோ தான் வந்து பண்ணிருப்பாரு, அவருக்கு தான் வந்து என் மேல வந்து காண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வந்து கேக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு குடுக்க வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல. நீங்க தான் வந்து ட்ராக் எல்லாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்க இருக்கவங்க மேடம் நாங்க உங்க போலீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி என்ன பண்ணுதுன்னா, அவங்க சர்டிபிகேட்டை வந்து ஜெராக்ஸ் காப்பியா எடுத்து எல்லார்கிட்டயும் வந்து குடுக்குறாங்க, செய்றாங்க, ஓட்டுறாங்க. பட் எதுவுமே பாத்தீங்கன்னா வந்து வேலைக்கே ஆகல. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயினை வந்து கார் வரைக்கும் வந்து டிராப் பண்ண. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கப்பலா போகணும்னு சொல்லி 2 பேரும் பாத்தீங்கன்னா கப்பலா வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் வந்து அவரோட செக்யூரிட்டி ஆபீஸ்ல வந்து இருக்காரு. அப்போ அந்த டேட்டு போட்ட காய் இருப்பான்ல, அவன் வந்து என்ன பண்றான், அந்த தாத்தாவை போட்டு செம்மையா வந்து அடிக்கிறான். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுகள் மாதிரி அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடி அடி அடிக்கிறான். இந்த பாக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து அவங்க போய் தடுக்க பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணாத, அவன் வந்து ஓட்டு போறான், அவனை ஏதாவது பண்ணா பிரச்சனை ஆயிடும், நீ ஒழுங்கா வந்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து கார் ஏத்தி வந்து அனுப்ப பாக்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல நீ வந்து நிக்கிறதுக்காக அதுக்குன்னு எவன் வேணா எது வேணா பண்ணலாமா, நீ போய் அவனை போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோவா அவர் என்ன பண்றாருன்னா அவங்கள கார்ல ஏத்தி விட்டு வந்து போறாரு. நம்ம ஹீரோயின் சொன்னதை நம்ம ஹீரோவும் வந்து பாக்குறாரு, யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா போய் அந்த டாட்டூ போட்ட காயம் வந்து செம்மையா வந்து அடிக்கிறாரு. அப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்கூல் பசங்க வராங்க. இந்த ஸ்கூல் பசங்க என்ன பண்றாருன்னா நடக்கிற இந்த சண்டையில வந்து வீடியோவா எடுத்து
எடுத்து போஸ்டும் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டைம் மனசு கேட்காம வந்து வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அடிக்கிறத அவங்களும் தான் வந்து பார்த்துடுறாங்க. அவங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அப்படியே நாளைக்கு காட்டுறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த மாரி நீங்க வந்து மத்தவங்கள அடிக்கிறீங்க. நீங்க வந்து எங்கள அடிச்சிட மாட்டீங்களோ அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாரி பேசுறாங்க, செய்றாங்க. அப்படிதான் பார்த்தா வீடியோ வந்து இந்த பசங்க போஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பரவ ஆரம்பிச்சுச்சு. ஸோ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து கெட்ட பேரும் வந்து வந்துருச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்து ப்ளேம் பண்ண. "நீ சொன்னதுனால தான் நான் அவன போய் பார்த்தேன். இந்த மாரி அவன அடிச்சேன்னு" வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காரு போல. ஸோ அவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் வந்து ஓரளவு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. பட் இப்போ பரவால்ல போல. உங்க அப்பா வந்து விசாரிக்கிறாரு, செய்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் நாளும் வந்து வந்துருச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் இருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போட கூட எல்லாருக்குமே பயமா தான் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க. வெளில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் வந்து எலக்ஷன் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க. யாராலயும் நம்பவே முடியல. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல எல்லாரும் செக் பண்றாங்க. என்னன்னா, இந்த டாட்டூ காயால நெறைய செக்யூரிட்டீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. அது மட்டும் இல்ல. இந்த டாட்டூ காய் இப்போ ஒருத்தன் அடிச்சல்ல, அது வந்து அங்க இருக்க செக்யூரிட்டி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போஸ்ட் பண்ணி ஹீரோ மேல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து பாராட்டி இது பண்ணி கீழ கமெண்ட்ஸ் போட்டு கண்டிப்பா இவருக்கு தான் நான் வோட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தான் எல்லாருமே வோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட சேர்த்து இன்னும் 3 மெம்பர்ஸ் வந்து எலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் மாரி தான். இன்னும் வந்து பிரசிடென்ட் லெவலுக்குலாம் வந்து வரல. இப்போதைக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஸோ நம்ம ஹீரோ கேங்கே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த அடிச்ச வீடியோவே பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டா வந்து போட்டுட்டு கீழ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாரு. காலையிலேயே ஆகுது. நம்ம ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து அந்த படத்த நமக்கு ஏதாவது சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு. ஹீரோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு இப்போ ஒரு விஐபி கெஸ்ட் வந்து வராராம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்காரர சேர்ந்தவராம். அவருக்கு வந்து இந்த கலைப்பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து அவர கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்கிட்டலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப்பனீஸ் ஆளே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அந்த ஜாப்பனீஸ் அதான் அவங்களோட காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த காஸ்டியூம்ல வந்து வராரு. பட் இந்த குண்டு பையன் தான் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறான். நானும் வரவேற்கல. அவனுக்கு யாரு என்னன்னே தெரியாம, "என்னைய அது இந்த ட்ரெஸ்லலாம் வந்திருக்கீங்க. பேசாம வந்து வெளில போங்கன்னு" வந்து சொன்னான். ஆனா அவங்க பேசுற ஜாப்பனீஸ் இவனுக்கு வந்து புரியல. இவங்க பேசுற கொரியன் அவங்களுக்கு புரியல. ஸோ இங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு ஆகுது. அந்த குண்டு பையன் என்ன பண்றான்னா, "யோவ் யோவ் வெளில போங்கயா, வெளில போங்கயான்றான்." பட் நல்ல வேளை பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி போட்டவர் வந்து நம்ம குண்டு பையில வந்து ஸ்டாப் "டேய் டேய் அறிவுகெட்ட முண்டோ, அவர் தான நம்ம கெஸ்ட்டு. ஏன்டா இப்படி மானத்த வாங்குறன்னு" சொல்லிட்டு எப்படியோ அந்த ஜாப்பனீஸ்காரர வந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம கண்ணாடி போட்டவர் என்ன பண்றாருன்னா, வர எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்றாரு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த ஜாப்பனீஸ்காரன வந்து அட்டாக் பண்ணதுக்காக சில பேர்லாம் வராங்க. ஸோ அங்க பெரிய சண்டையே ஆகுது. 2 குரூப்பும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து அடி வாங்குறாரு. ஒரு கட்டத்தில ஒரு மாற்றம் மாரியும் இருக்கு. பட் நம்ம ஹீரோ நடுவுல பூந்து, அவரு எப்படியோ பார்த்தீங்கன்னா காப்பாத்திருவாங்க. அந்த கும்பலும் பார்த்தீங்கன்னா வந்து போயிடுது. அந்த ஜாப்பனீஸ்காரன் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாரி என்ன எதுக்குப்பா காப்பாத்துறன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா நீங்க வந்து என்னோட கஸ்டமரு. நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களோட சேஃப்டிய நான் தான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லும்போது, இந்த பேச்சு அந்த ஆளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக, இந்த மாரி ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்ப் இருந்தா கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தாராளமான்னு வந்து சொல்றாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் வந்து பில்டிங்கோட ரெப் ஆனாலும், பிரசன்ட் ஆகுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்காக இன்னமும் அந்த டெலிவரிய கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோனால சுத்தமா வந்து முடியல போல, அப்பா சாமி அப்படின்ற மாரி இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ்லாம் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா திடீர்னு தேங்க்ஸ்லாம் சொல்ற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இங்க தான் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஒருத்தன செம்மையா போட்டு அடிச்சுப்பாரு. அத 2 பசங்க வர வீடியோலாம் எடுத்திருப்பாங்க. பட் நல்ல வேள அந்த வீடியோவ நம்ம ஹீரோயின் அந்த பசங்க கிட்ட இருந்து புடுங்கி, அந்த பசங்கள வார்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கோ இந்த வீடியோ வந்து காமிச்சு, "இது பாருங்க நடந்த விஷயம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இத தயவு செஞ்சு வந்து எப்படியாவது வந்து மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அவரு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த செக்யூரிட்டி ஹெட் தான் வந்து நம்ம ஹீரோ கிட்டயும் இந்த விஷயத்த எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தேங்க்ஸும் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாரு, "இத பாரு நான் ஒண்ணும் வந்து தப்பு ஒண்ணும் இது பண்ணல. உண்மை இதுதானே. ஸோ அதனால தான் நான் வெளியே சொன்னேன். அதனால எனக்கு எந்த சந்தோஷமும் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அதுக்கப்புறம் "நீ வந்து பிரசிடென்ட் ஆனா என்ன பண்ணுவேன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவா "இந்த டெலிவரி ட்ரக்கெல்லாம் நான் உள்ள வரதுக்கு வந்து அலோ பண்ணுவேன்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் "ஓ! அப்படியாப்பா சரின்றாங்க." ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லீயோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. இவன் ஒரு 3 பெரிய தலைங்கள போட்டு நடுக்கடல்ல
கார்ல தூக்கிட்டு போயிட்டு பண்ணிட்டு இருப்பான்ல. சோ அந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்க, இவன் சொன்ன அந்த டவுன் ப்ராஜெக்ட்ட வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க போல. சோ இது நியூஸ்லயும் அஃபிஷியலா வந்து வந்துச்சு. இத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. என் காசு கடைசியில இப்பதான் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட் இருப்பான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்றாங்க. இனிமேல் வந்து அபார்ட்மெண்ட் விஷயத்த வந்து சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி வந்து இந்த பில்டிங் ரெப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆயிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அவன எப்படிடா செலக்ட் பண்ண விட்டா? அவன் என்னமோ ஹீரோ மாரி பண்றான். டெலிவரி ட்ரக்குக்கு பதில் இவனே போய் டெலிவரி பண்றான். இதெல்லாம் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் கிட்ட தொடர்ந்து கொஸ்டின் கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே இவனா என்ன பண்றான்னா, "இத பாரு முதல்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு இந்த டெலிவரி ட்ரக்லாம் உள்ள வரட்டும். எவனும் என் இடத்துல வந்து ஹீரோவா ஆகக்கூடாது. அதுவும் முக்கியமா அவன் ஆகக்கூடாது. ஸோ இந்த வேலைய நீ பண்ணு. அதுக்கு வரைக்கும் நான் அப்புறமா சொல்றேன்னு" சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட்டுக்கே பார்த்தா இவன் தான் வந்து ஆர்டரே போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்கிறான். வில்லத்தனமா வந்து சிரிக்கிறான். ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி, இந்த மாரி மதியானமா நமக்கு டெலிவரி வேலை நெறைய இருக்கு சொல்ல, நல்லா சாப்பிடுங்க. டேய் குட்டி பையன் நீயும் நல்லா சாப்பிடுடான்னு சொல்லிட்டு, அந்த குட்டி பையனுக்கும் வந்து நம்ம ஹீரோ சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன பண்றாரு, பெரிய பெரிய பீஸா வந்து வைக்கிறாரு. அந்த குழந்தையால அவ்வளோ பெரிய பீஸ்லாம் சாப்பிடவே முடியாது. நம்ம ஹீரோ என்னதான் பண்றாங்க, அறிவு இல்ல உனக்கு தடிமாடு மாரி இருக்க, அந்த குழந்தைக்கு போய் இவ்வளோ பெரிய பீஸா குடுக்குறியே, கட் பண்ணி குடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையனுக்கே ஹெல்ப் எல்லாம் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா, மேனேஜர் கிட்ட இருந்து வருது. என்னன்னா, "நீங்க இந்த மாரி இனிமேல் டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த டெலிவரி ட்ரக்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால டெலிவரி ட்ரக் இனிமேல் நேரா வந்து உங்களுக்கான டெலிவரிஸ் எல்லாமே பண்றோம்ன்னு" சொல்லிட்டு, அது மட்டும் சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அவங்க கேங் கிட்டயும் வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது நம்ம இத்தன நாள் செஞ்சிருந்தோம். அப்பல்லாம் இல்லாம திடீர்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகமும், குழப்பமும் வந்து நிக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சந்தோஷம் வந்து படுறாங்க. இதுல சந்தோஷம் யார் படுறாங்கன்னா, அந்த கிழவனா நம்ம ஹீரோயினா. இத நம்ம பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து, "என்ன நீ சந்தோஷப்படுற?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல நான் வந்து சந்தோஷப்படலப்பா. நீ இனிமேல் வந்து உன் நல்ல பேர எப்படி நீ வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் வருத்தப்படுறேன். வேற எதுக்கும் இல்லன்னு" சொல்லிட்டு வந்து உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கிழவனும் யோசிக்கிறான். சில டைம் வந்து இந்த மாரிலாம் நடக்கும். நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா கூட இந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ, அதனால இதெல்லாம் சகஜமான விஷயம் தான். நீ ஏன் இதுல இது பண்றேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, டொடக்குன்னு வந்து அவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, "இப்ப நான் என்ன பண்றது? நான் நல்ல பேர் எடுக்கணுமே" அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாரு. உடனே இந்த கிழவன் என்ன பண்றான்னா, "இத பாரு, இந்த மாரி இனியும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க பேசாம 2 பேரும் வெளில ஜோடியா போங்க. அப்படியே வந்து மக்களோட மக்களா இருந்தா தான் நீ வந்து இன்னும் கொஞ்சம் பேர்லாம் எடுக்க முடியும்ன்னு" சொல்லும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணா வந்து வெளில போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கோவமே வந்துருச்சு. "என்ன நீ இவ்வளோ நேரம் வந்து நடந்துட்டே இருக்கிற? எவ்வளோ நேரம் தான் நடக்குது? ஏதாவது பிளான் பண்ணியா? இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இல்ல நான் எதுவும் பிளான் பண்ணல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல டென்ஷன் ஆகுது. "இத பாரு அங்க குரூப் ஆஃப் லேடீஸ் நெறைய பேர் இருக்காங்க. பேசாம அங்க போய் வந்து ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ணலான்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து போறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து போறாரு. நம்ம ஹீரோ போனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 4 குரூப் லேடீஸ் வந்து இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க இந்த பாய் கிட் வச்சிருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ரெப் தான் நம்ம ஹீரோ மாதிரியே தான். அப்ப கூட இருக்க 3 லேடீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அடுத்த பிரசிடென்ட் எலக்ஷன் நிக்க வைங்க அப்படின்றாங்க. பட் அந்த லேடி என்ன பண்றாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆனதுல ரொம்ப சந்தோஷம். பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு இதுல துளியும் வந்து சந்தோஷமே இல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே இந்த வேலையெல்லாம் வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அததான் பார்த்தீங்கன்னா, அந்த லேடியும் இப்ப நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி வேற வருது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஐயோ! ஹீரோ மாதிரி இருக்காரு. இது வந்து மாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து புகழ்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ என்ன பண்றது, இந்த சான்ஸ வந்து யூஸ் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து நம்ம ஹீரோயினும் கரெக்ட்டா அப்பதான் ஜூஸ்லாம் வந்து கையில வச்சுருந்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா வந்து ஹனி, ஹனின்னு வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா, இவன் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க பேர சொல்லி கூப்பிடும்போது, அவரே பார்த்தீங்கன்னா, ஓடி போய் ஜூஸ் எல்லாம் போய் வாங்குறாரு. இத சுத்தி பார்க்குற லேடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! எவ்ளோ நல்ல கப்புலா இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து புகழ்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லேடீஸ் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்வி கேட்பாங்கல்ல, சேம் அதே மாரி தான். "உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? உங்க குழந்தைக்கு என்ன வயசு?" இப்படிலாம் கேட்கும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பதில மாத்தி மாத்தி வந்து சொல்றாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சமாளிக்கவும் செய்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரிய பத்தி கேட்கும்போது நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பேந்த பேந்த வந்து முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னங்க இவங்க 2 பேரும் தனியா போய் நம்ம வந்து லைப்ரரில மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கிளப்ல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க கதைய வந்து அவங்க லவ் ஸ்டோரிய வந்து இது பண்றாங்க. நம்ம ஹீரோக்கா உன்ன போய் நான் லவ் அட் ஃபர்ஸ்ட்
பர்ஸ்ட் ஆயிட்டா. ஏன்னா நம்பவே முடியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா டே ரொம்ப தாங்காதடா அப்படின்ற மாரி வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி ஒரு விஷயம் பண்றாரு நம்ம ஹீரோயினுக்காக. என்னன்னா, நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பில்டிங் ரெப் ஆனதுக்கே வந்து ஹீரோக்கு காரணமாவும் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஸ்டோரிலாம் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ, அதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையா பார்த்தீங்கன்னா, காசுலாம் வந்து போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே இந்த நல்ல வேலைலாம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாரி நீ என் கூட மட்டும் இருக்கக்கூடாது. உன் பையன் கூடயும் அதான் அந்த குட்டி பையன் இருப்பான்ல, அவன் கூடயும் நீ டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த குட்டி பையனும் பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட் டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா ரொம்ப அழகு, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பலசாலி அப்படி இப்படின்றான். பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன இந்த பையன் இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினா தம்பி தம்பி ஏன்பா இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஏதோ வைக்க போறாங்க போல அசோசியேஷன்ல. ஸோ அந்த மீட்டிங்காக ரெடியாகி வந்து போயிட்டுருக்காரு. பட் இந்த கிழவன் என்ன பண்றான்னா, "இது பாருப்பா நீ இந்த இடத்துக்கு புதுசு. பட் இதுக்கு முன்னாடி இந்த அசோசியேஷன் எத்தனையோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்கள கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ண பாருன்னு" சொல்லிட்டு, அந்த கிழவன் தான் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி ஒரு பிரசிடென்ட் இருக்கார்ல கரெக்ட்டா, அவங்க கிட்ட எது பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு எங்க 3, 4 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களலாம் நீ வந்து பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்து தாண்டுனா தான் உன்னால பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு இதே வர முடியும். ஸோ அதனால இந்த இடத்துக்கு நீ ரொம்ப புதுசு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பிஹேவ் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அந்த மீட்டிங்க்கு வந்து போறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மெம்பர்ஸா இருந்தவங்களும் பட் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு. ஸோ நம்ம ஹீரோக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேக்கிள் பண்றதுக்கு மைண்ட ரெடியா தான் வச்சிருக்காரு. அப்ப இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. என்னன்னா பிரசிடென்ட் எலக்ஷன் வரப்போகுது. கரண்ட் பிரசிடென்ட் வந்து நிக்க போறாரு. அவரும் அடுத்த வாட்டி. இப்போ புதுசா யாராவது நிக்க போறீங்களான்னு சொல்லும்போது, சுத்தி இருக்க அத்தன வந்து ஜால்ரா பசங்க என்ன பண்றானுங்களா, இந்த மாரி இவரே வந்து நிக்கட்டும். இவரே வந்து நின்னா சூப்பரா இருக்கும். புதுசா யாராவது வந்தா வந்து இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நெகட்டிவாவே பேசுறாங்க. பட் அதுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நான் வந்து பிரசிடென்ட் எலக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு கை தூக்குறாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் வேற யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மேனேஜரும் கேட்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாய் கட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து தூக்க பார்க்குறாங்க. பட் ஆனா என்ன பண்ணாங்க, உடனே கைய இறக்கிட்டு, இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சுறாங்க. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட் பிரசிடென்ட்டா இருக்கவரும் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, இடையில வந்து போட்டி. உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப பிரசிடென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கையங்களா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பத்தி வந்து இது பேசுறாங்க. ஏன்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப பாப்புலரா இருக்காரு. ஸோ, அதனால கண்டிப்பா வந்து புதுசா வர ஆளுங்களுக்கு ஓட் போடுறதுக்கு இங்க இருக்க எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஐடியா போட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசிடென்ட் எலக்ஷனுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவங்க ஒரு பிளட்ஜ் வந்து வைக்கிறாங்க. என்னன்னா, சப்போஸ் நான் வந்து ஏதாவது வந்து லஞ்சம், கிஞ்சம் அந்த மாரி ஏதாவது வாங்குனேன்னா, என் அபார்ட்மெண்ட்லேருந்து நான் வந்து வித்துருவேன், இல்ல விலகிடுவேன்னு சொல்லிட்டு அவரோட பிளட்ஜ்லயே பார்த்தீங்கன்னா, அதான் வந்து போட்டிருக்காரு. இத பார்க்குற அந்த லீ பைபிள் அந்த பிசினஸ் மேனும் பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சரியப்படுறான். இப்படிலாம் கூட ஆளுங்க இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் வந்து இப்ப கவரணும்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த மாரி பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணும்போது, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுருட்ட முடி லேடி வரும். இந்த மாரி வந்து வரும்போது நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண வருவாரு. பட் அவங்களா எனக்கெல்லாம் கை இருக்குல்ல, நானே வந்து பண்ணிக்க மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா வந்து கலாய்க்கும் இந்த லேடி. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 2 பேர் நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணுவானுங்க. இவங்கள நம்ம ஹீரோ எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசிடென்ட் கிட்ட தான் வருவானுங்க. இந்த மாரி அவனுக்கு கான்ட்ராக்ட் ஏதோ ரெனியூல் பண்ணணுமா. பட் இவரு என்ன பண்றாருன்னா, இப்போதைக்கு என்னால பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இவனுங்க காசும் குடுக்குறானுங்க. அந்த காச எடுத்துட்டு கண்டிப்பா நான் வந்து ரெனியூல் பண்றேன்ப்பா. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லன்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தன் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ இருக்கு. இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாரியே ஒரு ஞாபகம் இருந்துச்சு. கடைசியில பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டானுங்க. இவங்க வந்து ஓஎஸ் கேங்கோட லீடர் இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ போட்டு குடுத்துறானுங்க. இத பிரசிடென்ட்டால சுத்தமா வந்து நம்பவே முடியல. பட் இருந்தாலும் பிரசிடென்ட் ஆக போறவன் இவன் இவன் நினைச்சுட்டு நம்ம ஹீரோவ எப்படியாவது கவுக்கணும்னு வந்து ட்ரை பண்றான். ஸோ இது அவனுக்கு ஒரு ரீசன் கிடைச்சுச்சு. ஸோ இந்த ரீசன வச்சு நம்ம ஹீரோவ கவுக்கறதுக்கு பிளான் பண்றானுங்க. அப்ப அந்த டைம் நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சரி போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற பிரசிடென்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்னன்னா, இங்க இருக்கிற பில்டிங் ரெப்ல ஒருத்தர் மேல வந்து ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அதுல பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் எப்படி தெரியுமா பண்றாங்க? அத எல்லாருமே பார்க்குற மாரி டெலகாஸ்ட்லாம் வேற பண்றானுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அவங்கவங்க வீட்லருந்து நம்ம ஹீரோவோட வீட்லருந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் விஷயத்த வந்து சொல்றார். இந்த மாரி வந்து நம்ம ஹீரோவ கை காட்டி, இந்த மாரி நீங்க வந்து ஒரு கேங்கோட மெம்பர் லீடர் ஆச்சே. நீங்க ஓஎஸ் கேங்கோட லீடர் ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தள்ளி போறாங்க. இந்த மாரி ரவுடி கேங்கா நீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்து கத்துன்னு வந்து கத்துறாங்க. இப்படிப்பட்டவரா வந்து பில்டிங் ரெப்பா இருக்கணும். உடனே வந்து வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்க்குற டெலிகாஸ்ட் ஆகுற அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா வந்து திட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்லயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அந்த பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா,
இந்த மாரி நீங்க ஏந்திச்சு நின்னு சொல்லுங்க. உங்க பதில சொல்லுங்க. ஒருவேள அது உண்மையா பொய்யான்னு நீங்க சொன்னா தான் தெரியும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, ஏந்திச்சு வந்து, ஆமா நான் வந்து லீடர் தான். ஆனா நான் வந்து அதுலருந்து ரிலீவ் ஆயிட்டேன்னு வந்து சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, திடீர்னு கனெக்ஷன் எல்லாமே கட் ஆயிடுது. ஸோ லைவ் வந்து அங்க கேன்சல் ஆயிடுது. இத வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, லைவ் கேன்சல் ஆனதுனால அங்க இருக்க மெஷின்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றாங்க. இந்த மாரி வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த மீட்டிங்க வந்து முடிச்சிடலாம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ முழுசா சொல்லியே முடிக்கல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையாவும் ஆயிடுச்சு. இத நல்லா வந்து யூஸ் பண்ணிட்டாரு. இப்ப இருக்க கரண்ட் பிரசிடென்ட். கூட இருக்க ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாருமே நம்ம வந்து ஹீரோ வந்து கவுத்துட்டோம். இனிமேல் அவனால வந்து பிரசிடென்ட் எலக்ஷன்ல நிக்கவே முடியாது. நீங்க தான் வந்து பிரசிடென்ட் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஆள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புகழ்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குலாம் வந்து வராரு. இதுல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறாரோ இல்லையோ தெரியலங்க. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாரி ஒருத்தர் பர்சனல் விஷயத்த வந்து வெளில எடுக்கிறது ரொம்ப தப்பு. இதனால வந்து வித்ட்ராலாம் பண்ணலாம் முடியாது. அவங்க தான் அது இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனா கத்துன்னு கத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, "எம்மாமா கொஞ்சம் அமைதியா இரும்மா, ஒண்ணுமே இல்லம்மான்னு" சொல்லிட்டு, அவங்க ஆளுங்கிட்ட போய் இந்த மாரி விஷயம் எப்படி லீக் ஆச்சு? அத முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அப்போல கத்துன்னு கத்துறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாரி பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுநாளாக நம்ம ஹீரோ எல்லார்ட்டயும் சகஜமா பேச ட்ரை பண்றாரு. பட் இருக்கிற அத்தன பேரும் யாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, மிரண்டுறாங்க, ஓடுறாங்க. நம்ம ஹீரோக்கே இது ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சரி அவரால முடியாது நம்மளாச்சும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிற லேடீஸ் எல்லார்கிட்டயும் வந்து பேச ட்ரை பண்றாங்க. பட் அந்த லேடீஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து டிவோர்ஸ் பண்றீங்க. இப்படிப்பட்ட ஆள் கூட இங்க வாழவே வந்து கூடாது. அவர் உங்கள அடிக்கிறாரா, கஷ்டப்படுத்துறான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு அகைன்ஸ்டா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன ஏச்சு நின்னு இதோ பாருங்க, அவர் வந்து நல்ல மனுஷன் தான். நான் அவரோட சண்டைக்காக தான் நான் வந்து லவ் பண்ணியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கலாம் அவர பார்க்கறதுக்கு வந்து பயப்படலாம். ஆனா எனக்கு அவர் பயம்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் வெளில வந்தவங்கலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஹீரோக்கு சப்போர்ட்டாவா பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவங்களே பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் யாருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்ப்ப கூட வந்து இது பண்ணது இல்ல. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம சுருட்ட முடி லேடி இதெல்லாம் வந்து கவனிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி நீ ஒரு தப்பு பண்ணல. அதான் இப்ப அனுபவிக்கிறேன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னங்க தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களா இந்த மாரி என் படிப்பு வந்து நான் வந்து படிக்கலன்னு வந்து சொல்றியா? அது தப்பு தானே. அத நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா நீங்க மட்டும் என்னம்மா? நான் டெலிவரி பண்ணது தப்புன்னு நீங்களும் தானே சொன்னீங்க. தப்பு, தப்பு சரியா போச்சுன்னு சொல்லும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இப்ப அதெல்லாம் விடு. இப்ப இருக்க பிரசிடென்ட்லாம் வந்து எல்லாமே வந்து சொரணை வந்து பார்க்குறாங்க. உனக்கு நான் வந்து ஒரு வழி காட்டுறேன். நீ வந்து என் கூட வான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இவர் கூட வந்து போறாங்க. ஏதோ போராட்டம் பண்றாங்க. இவங்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா, இந்த சப்வே வந்து இருக்குதுல்ல, அது வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்து வரணும்னு சொல்லிட்டு நம்ப சுருட்ட முடி ஆன்டி மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பாவம் அப்படியே வந்து நின்னுட்டு இருக்காரு. அந்த புரொடெஸ்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம சுருட்ட முடி லேடி வந்து ஏதோ கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளில போயிடுது. அப்ப அங்க இருக்க லேடீஸே என்ன பண்றாங்க, இப்ப இந்த புரொடெஸ்ட்லாம் பண்றோமே, இதனால வந்து இந்த சப்வே வந்து நம்ம அபார்ட்மெண்ட் கிட்டலாம் வந்து வருமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளயே கேள்வி கேட்டுருக்காங்க. அதுல ஒரு லேடீஸ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்ம எதுக்கு சும்மா ஓர் விளையாட்டுக்காக பண்றோம். ஜாலியா இந்த மாரி சாப்பிடுறதுக்காக பண்றோம். ஒரு வேளை இது வந்து நடக்கணும் அப்டின்னா, இதுக்குன்னு ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அதான் இந்த சப்வேக்காக ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு புராதன பொருளோ, அதான் இந்த சிலைங்க, இந்த கற்சிலைங்க அந்த மாரி ஏதாவது கிடைச்சா தான், அங்க வந்து பண்ணாம, நம்ம இடத்துல வந்து அந்த சப்வே வந்து கொண்டு வருவாங்க அப்டின்னு ஒரு லேடி சொல்லிட்டாங்க. அத புடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து ஓடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வராரு. வந்துட்டு இந்த மாரி ஆளுங்கிட்டலாம் வந்து இந்த மாரி நீங்க உடனே வந்து ஜப்பானுக்கு போங்கன்னு வந்து சொல்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. "என்ன தலைவா என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க முதல்ல போங்கடா மத்ததெல்லாம் நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்து கிளம்புறாங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. வந்து நேரா பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஜாப்பனீஸ்காரன காட்டியிருப்பாங்க. அவங்க இடத்துக்கு தான் வந்து வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள்கிட்ட வீடியோ கால்ல வந்து பேசுறாங்க. இந்த மாரி உங்களால ஒரு ஹெல்ப் வேணும். எனக்கு வந்து ஒரு சிலை கற்சிலை வேணும். இல்ல கொரியன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வேணும். அதான் சிலைங்க, இந்த பண்டை, பானம் அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஏதாவது எனக்கு வேணும்னு வந்து சொல்லும்போது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வெறும் கையிலயே எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். பட் நம்ம ஹீரோக்கு இது தெரிஞ்சு போச்சு. இது ஃபேக்குன்ட்டு. "என்ன பிரதர் நீங்க பிரதர்ஸ்குள்ள இப்படிலாம் வந்து ஏமாத்தலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜாப்பனீஸ்காரன் பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லையேப்பா கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு" சொல்லிட்டு, அவங்க ஜாப்பனீஸ்ல தான் பேசியிருக்காங்க. எதுக்க 2 பேர் இருக்காங்க, நம்ம ஆளுங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் போறப்போ நம்ம ஓவும் வந்து கேட்கிறாரு, "என்ன பாஸ் என்ன ஆச்சு?" அவன் பாட்டுன்னு வந்து போறாரு. "என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு.
அவன் எடுத்துட்டு வந்து வச்சது ஃபேக்கு, ஒரிஜினல் இப்ப எடுத்துட்டு வருவான் பாரு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, எப்படி பாஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, டேய் அவன் ஃபர்ஸ்ட்டு வைக்கும்போது கையில கிளவுஸே வந்து போடல. இப்போ ஒரிஜினல் எடுத்துட்டு வரும்போது கையில கிளவுஸ் போட்டிருப்பான் பாருன்னு சொல்லும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஆளும் கிளவுஸோட தான் வரான். அவங்களும் அந்த பொருள வாங்கிட்டு எப்படியோ வந்து கொரியாக்கு வந்து வந்துர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுருட்ட முடி லேடி வந்து நம்ம ஹீரோவ தேடி தான் வந்து வந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து திடீர்னு வராரு. இந்த மாரி நீங்க என் கூட வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டா இந்த சுருட்ட முடி லேடி இப்போதைக்கு அந்த ப்ரொட்டஸ்ட ரொம்ப சின்னதா அவங்க வீட்டு சைட்லயே தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இத பெரியசா பண்ணணும்னா, அந்த ஒரிஜினலா பண்ண போற அந்த இடத்துல போய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அரேஞ்ச்மென்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்து எல்லாரும் சாப்பிடும்போது, நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாருன்னா, சும்மா வந்து தடுக்கி விழுந்து விழுறாரு. பார்த்தா அந்த விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அந்த கொரியன் அதான் அந்த சிலை மாரி வச்சிருப்பாங்க. சிலையா அது வந்து பானை மாரி இருக்குது. அத வந்து பார்க்குறாரு. பார்த்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. இந்த மாரி இந்த இடத்துல வந்து இந்த இதுவெல்லாம் வந்து கிடைச்சுச்சுன்னா, அப்போ வந்து இங்க வந்து இந்த சப்வே ப்ராஜெக்ட்டே வந்து வராது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இது வந்து இப்ப நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம எதாவது ஒண்ணு தோண்டும்போது, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இந்த பழங்கால சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும்போது, அந்த இடத்துல ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து சர்ச் பண்ண வருவாங்க. எதுக்குன்னா, அங்க இன்னும் சில பொருட்கள் வந்து கிடைக்குமா அப்படின்ற பட்சத்துல, அங்க என்ன ப்ராஜெக்ட் நடந்திருந்தாலும் இப்போதைக்கு அத வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. ஸோ அத தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இங்க எக்ஸாக்ட்டா வந்து பண்ணியிருக்காரு. இப்ப இங்கே வந்து பழங்காலத்து பொருள் ஒண்ணு கிடைச்சுச்சுன்னா, இந்த ப்ராஜெக்ட் இங்க வந்து முடிஞ்சு போயிடும். போஸ்ட்போன் ஆயிடும். அவ்வளவுதான். பட் அந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அத வேற இடத்துக்கு கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு போல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணியிருக்காரு. இத பார்த்தீங்கன்னா, முன்னாள் ராத்திரியே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் இல்ல. 3, 4 இடத்துல இது சம்மந்தமா வந்து புதைச்சுலாம் வந்து வச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பிளானும் கூட. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வேகமா வந்து பரவ ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த சப்வே ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு அந்த இடத்துல வராது. அதாவது அந்த இடத்துல வராது. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல ஒரு அபார்ட்மெண்ட். அங்க வரதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ, அதனால பில்டிங்கோட ரேட்லாம் வந்து செம்மையா வந்து ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து நியூஸ் பரவிச்சு. இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்ல பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா வந்து இதுல இன்டர்வியூலாம் வந்து குடுத்துருவாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேங்ல ஒரு லீடர் அப்படின்றத மறந்துட்டு இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து நீங்க வந்து பெருசா வந்து லெவல்ல கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவர பத்தின தப்பான அபிப்பிராயத்த மறைக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்ளோ பெரிய பிளானே வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுருட்டமொழி ஏடி வீட்ல தான் காட்டுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் இங்க வரதுனால இவங்களோட அபார்ட்மெண்ட்டோட பிரைஸ் எங்கேயோ வந்து நிக்கும் போல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இவங்களோட பையனும் வரான். அவங்க வந்து சாப்பிட சொல்லுவாங்க. பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு இது பண்றான். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, அந்த லீ பைபிளுக்கும் தெரிஞ்சு போக அவன் பார்த்தீங்கன்னா கத்து கத்துன்னு கத்துவான். ஏன்னா, அந்த இடத்துல தான் அவன் டவுன் ப்ராஜெக்ட்டும் வர மாரி இருக்கு. இப்ப அந்த பிளான் டோட்டலா டெமாலிஷ் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் கஷ்டப்பட்டு அந்த பசில வந்து சேர்த்து வச்சிருப்பான். அதாவது அந்த இடத்த ஒரு பசிலா வந்து சேர்த்து வச்சிருப்பான். அத பார்த்தீங்கன்னா, அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிறான். அது மட்டும் கிடையாது. இப்போ பிரசிடென்ட் எலக்ஷன் வரப்போகுது. நம்ம ஹீரோவுக்கு இப்போ சூப்பரா ஒரு பேரும் கிடைச்சிச்சு. ஸோ கரண்ட்ல பிரசிடென்ட்டா இருக்கவரு எப்படி பார்த்தாலும் பயப்படுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அத பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் எலக்ஷனும் நடக்குது. அந்த எலக்ஷன்ல கடைசில பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து பிரசிடென்ட்டாவும் ஆகுறாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி, செம்ம சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினா வந்து வேலை முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் கிளம்புறேன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இல்ல. இப்பதான் நான் வந்து பிரசிடென்ட் இருக்கேன். பணத்த எடுக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாள் இங்க தான் வந்து தங்கி ஆகணும். நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா காசுலாம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, சரி நான் போய் வெளில போய் சரக்குலாம் வந்து வாங்கிட்டு வரேன். இந்த செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இவரும் பார்த்தீங்கன்னா வெளில கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லீ வந்து நம்ம பிரசிடென்ட்ட பார்க்க தான் வந்து வந்திருக்கான். அதான் இப்ப கரண்ட் பிரசிடென்ட்டா இருக்காரு. இப்போதைக்கு அவர் எக்ஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அவர பார்க்க தான் வந்திருக்கான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எவ்ளோ தைரியம் இருந்தா புதுசா வந்தவன வந்து நீ வந்து ஏத்தி விட்டுருப்ப. உன்னால தான் வந்து அவன் வந்து ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு, அவன பார்த்தீங்கன்னா, அவன் அந்த நேம் போர்டு இருக்குல்ல, அதாலயே போட்டு டமால் டமால் வந்து அடிக்கிறான். அந்த ஆள் ஸ்பாட்லயே அவுட்டு. இத பார்த்தீங்கன்னா, வெளில மேனேஜரும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காரு. பட் அவரால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவரும் அமைதியா தான் வந்து இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சரக்கு வாங்குறதுக்காக வெளில வரும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எதிர்க்கே அந்த லீயும் வரா. 2 பேரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீ என்ன பைபிள் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோக்கு கங்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்றாரு. அப்படி அவன் கை குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கையில ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. அவன் முகத்தையும் பிளட்டா இருக்கு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு. பட் நம்ம ஹீரோ எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், போறவன் திருப்பி ரிட்டர்ன் வந்து இந்த மாரி நீங்க பிரசிடென்ட் ஆனதுக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன். நீங்களும் நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம்ன்னு இது மட்டும் தான் வந்து சொல்றான். ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.